ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ஹெல்த்தியான தோசை சாப்பிடணுமா? கண்டிப்பாக இந்த திணை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஆர்கானிக்காக மில்லட்ஸ் வாங்கணுமா? கண்டிப்பாக கார்டு ஆர்கானிக்கை விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கார்டு ஆர்கானிக்ஸை டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இவங்க பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் திணை, 1/4 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச அவல் நல்லா இது போல் மிக்சி ஜாரில் அரைச்சி இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 hours கழிச்சு நல்லா இது போல் புளிச்சு வந்துடும். மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம நார்மலாக இட்லி தோசை ஊற்றுற போல ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கிறிஸ்பியான தோசை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். திணையில் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் ப்ரோட்டீன், எசென்ஷியல் மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து அடங்கியிருக்கு. பிளட் சுகர் லெவலில் கண்டிப்பாக இந்த திணை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இந்த ஈஸியான ஹெல்த்தியான திணை தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.